ஆட்சியில் முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் முடக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை பைக்காரா பகுதியில் புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பே முல்லை பெரியார் குடிநீர் திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்றார். பட்ஜெட்டில் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கவில்லை என்ற செல்லூர் ராஜு மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசு சரியாக வடிவமைக்காததே தாமதத்திற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். நடிகர் விஜய் தைரியமாக செய்தியாளர்களை சந்தித்தால் அதுவே பெரிய சாதனை என்றும் விமர்சித்தார். சொன்னா நீங்க அதை இதா போட்டுருங்க, நீ விஜயை தான் தலைப்பா போடுங்க. அந்த அளவுக்கு அவர் சந்திச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாதனை தான்ப்பா. சந்திச்சாலே அவர் கட்சி தொடங்கின சாதனை என்று சொல்றாங்க. இந்த பிரஸ் மீட்டை சந்திச்சு இந்த மாதிரி நீங்க கேட்கிற கேள்வி கணக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாருன்னே அதே ஒரு சாதனை தானே. குளித்தலை அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் கர்ப்பிணி உட்பட 28 பேர் படுகாயமடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்தும் மினி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. வைப்புத்தூர் வேகத்தடை அருகே நடந்த இந்த விபத்தில் ஓட்டுநர்கள், ஒரு சிறுவன் மற்றும் கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 28 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மினி பேருந்து ஓட்டுநர் மேல் சிகிச்சைக்காக திருச்சிக்கு மாற்றப்பட்டுள்ளார். பள்ளி வளாகத்தில் மாணவனை குரங்கு கடித்துள்ள நிலையில் நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என்று தந்தை புகார் அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயிலும் ட்ரிஜுல் என்ற சிறுவனை பள்ளி வளாகத்தில் குரங்கு கொன்று கடித்துள்ளது. இந்நிலையில் காயமடைந்த சிறுவனை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காலதாமதம் செய்ததாக பள்ளி நிர்வாகத்தின் மீது தந்தை பாக்கியராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கட்டணம் தராத பட்சத்தில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக வசூலிப்பதே பள்ளி நிர்வாகியின் வேலை. அப்படி இருக்கின்ற சூழலில் வசூலிக்கும் பணத்தில் கூட போதிய பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பள்ளி நிர்வாகத்தின் மீதும் பள்ளி தாளாளர் அவர்கள் மீதும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும், மேலும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசின் நிதி நெருக்கடியிலும் தமிழகம் முதலிடம் என்று அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாது என்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், மத்திய அரசு நிதி நெருக்கடி கொடுத்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலினின் சிறந்த நிர்வாகத்தால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று பெருமிதம் கொண்டார். மேலும் பொதுமக்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். வருகின்ற 6ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்த இளம்பெண் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி காதலன் பரபரப்பு புகார் அளித்துள்ளது நெல்லையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் சிவமதி உயிரிழந்த விவகாரத்தில் அது தற்கொலை அல்ல, ஆணவ கொலை என்று அவரது காதலன் அனந்தகிருஷ்ணன் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த தன்னை திருமணம் செய்ய பத்திரிகை அளித்ததால் சிவமதியின் பெற்றோர் மற்றும் தாய்மாமா அவரை துன்புறுத்தி கொலை செய்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காதலன் கோரிக்கை வைத்துள்ளார். கோட்டாலே போகக்கூடாது, அந்த தெரு பக்கமே போகக்கூடாது, அவங்க ஜாதியில நாங்கள் போய் எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் பொண்ணை இழந்துடுறோம். அப்படி ஒரு முடிவில் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பொண்ணு பேர் சிவமதி, என்னோட பேர் ஆனந்தகிருஷ்ணன். நான் வந்து பேட்டை ஸ்டேஷனில் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுக்கலை. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் இல்லை அந்த ரீசன் சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் மார்னிங் வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் கொடுத்துக்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த மர்மமான முறையின்ட்டு நியூஸில் போட்டிருக்காங்க. மர்மமான முறையெல்லாம் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு கொலை தான். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சொகுசு காரில் நவீன ரக துப்பாக்கியுடன் வந்த நகைக்கடை உரிமையாளரால் பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நுழைவாயிலில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மூலனூரைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ராஜ்குமார் என்பவரது சொகுசு காரை சோதனையிட்டதில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன ஏர்கன் துப்பாக்கி இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து உதவி காவல் ஆணையர் ஜான் தலைமையிலான விசாரணையில் துப்பாக்கிக்கு உரிய ஆவணங்கள் இருப்பதும் புதிய துப்பாக்கிக்கு உரிமம் கோரி வந்தபோது தவறுதலாக இதை எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இருப்பினும் ஆட்சியர் அலுவலகத்தில் துப்பாக்கி பிடிபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
மத்திய பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்ட மறுநாளே திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பின்னலாடை தொழில் துறையினர் கடும் கவலை அடைந்துள்ளனர். திருப்பூர் பின்னலாடை தொழிலின் முக்கிய மூலப்பொருளான நூலின் விலை கடந்த 5 மாதங்களாக மாற்றமின்றி இருந்த நிலையில் தற்போது கிலோவிற்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. பஞ்சு இறக்குமதி வரிச் சலுகை தொடர்பான குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய புதிய அறிவிப்பின்படி 20ஆம் நம்பர் கோல்டு டூல் ரூபாய் 258க்கும் 40ஆம் நம்பர் நூல் ரூபாய் 318க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த திடீர் விலை உயர்வு ஆர்டர்களை முடிப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் அரசு உடனடியாக தலையிட்டு நூல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புற்றுநோய் பாதிப்பால் ஏற்பட்ட மனவேதனை காரணமாக மின் வாரிய பொறியாளர் தனது மனைவி மற்றும் மகளுடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவையில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே தம்பு நகரில் வசித்து வந்த மின்வாரிய ஜூனியர் என்ஜினியர் கமலேஷ் ரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த தனது மனைவி இலக்கியாவுக்கு பல்வேறு சிகிச்சைகள் அளித்தும் பலனில்லாததால் கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதனால் தற்கொலை செய்ய முடிவெடுத்த அவர் தனது நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிவிட்டு உணவில் விஷம் கலந்து மனைவி மற்றும் 10 வயது மகளுடன் உயிரிழந்தார். இன்று காலை தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாம்பழ சின்னம் தொடர்பான வழக்கில் வரும் 24ஆம் தேதி நல்ல தீர்ப்பு வரும் என்றும் பாமக அமைப்பது நிச்சயம் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக வேட்பாளர் நேர்காணலில் பேசிய டாக்டர் ராமதாஸ் மாம்பழ சின்னம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மற்றவர்கள் அது குறித்து வீண் வதந்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். மேலும் கட்சியின் பொதுக்குழு தனக்கு வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் தொண்டர்கள் கவலைப்படாத வகையில் ஒரு வலுவான வெற்றி கூட்டணி அமைக்கப் போவதாக அவர் உறுதிபட தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியினருக்கு இடங்களை பெறுவதில் உள்ள ஆர்வம் தலைவர்களை மதிப்பதில் இல்லை என்று விமர்சித்துள்ள பாஜக மாநில செயலாளர் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் திண்டிவனம் பேருந்து நிலைய பெயர் மாற்றப்படும் என்று தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில செயலாளர் முரளி என்ற ரகுராமன் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை காங்கிரஸ் கட்சியினர் கண்டுகொள்ளவில்லை என்று சாடினார். மேலும் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்திற்கு தற்போது கலைஞர் பெயர் சூட்டப்பட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் பெயர் சூட்டப்படும் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதான் இந்திரா காந்தி பேருந்து இருந்ததை கலைஞர் கருணாநிதி பேருந்து சுழற்றி விட்டாரு. இப்போது நாங்கள் 2-3 நாளில் சேர்க்க முடியாது இல்லை. அதனால் ஆட்சி வந்த பின்னாடி நமது மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் தமிழகத்துடைய முதல்வரோட பெயரை அந்த பேருந்து நிலையத்துக்கு சூட்டப்பட்டிருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே திண்டிவனத்தில் இருக்கிற பூங்காவிற்கு ஓபி ராமசாமி ரெட்டியார் பூங்கா என்பது இருக்கிறது. மேலும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அனைத்து மதத்தினரையும் அவர்களை எல்லாரும் திருப்திப்படும் வகையில் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பை எக்கனாமிக்கல் வீக்கல் செக்ஷன் என்று சொல்வார்கள். பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு எந்தவித நன்மையும் அந்த அகில இந்திய லெவல் இயற்றப்பட்ட சட்டத்தை இன்னும் தமிழகத்தில் இயற்றப்படவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பட்ஜெட்டில் தமிழக முன்னேற்றத்திற்கான அம்சங்கள் இல்லை என்று விமர்சித்துள்ள தாவைக்க நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் நடிகர் விஜயின் சைக்கிள் பயணம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். சென்னை பனையூரில் நடைபெற்ற தாவேக்க 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிர்மல்குமார் மத்திய பட்ஜெட்டில் வரி குறைப்பு பற்றிய அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். நடிகர் விஜய் கடந்த தேர்தலில் சைக்கிளில் சென்றது திமுகவிற்கு ஆதரவாக சித்தரிக்கப்பட்டது தவறு என்றும் அது அப்போதை மறுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் தாவைக்க தலைவர் விஜய் விரைவில் மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிதி ஆதாரங்கள் 80% எம்எஸ்எம்இ செக்டார்ஸ். எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு போன வருஷம் ஒதுக்கின நிதியை விட போன வருஷம் 23 கோடியாக ஒதுக்கியிருந்த ஒன்றிய அரசு இந்த வருஷம் 10,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. 10,000 கோடிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் அது அதிகமாக இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு எதுவுமே இல்லை. தமிழகத்தில் அதிகமான சாலை வசதிகளும் கிடையாது. இது ட்ரெயின் பாதைகளும் அதிகமாக அமைக்கப்படவில்லை. அதுக்கான எந்த உறுதியும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டு மொத்தமாக தமிழக வளங்களை திருடக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா தாது மணலுக்கு கேரிடர் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. துபாய் லாவெண்டர் ஹோட்டலில் டாக்டர் பால் பிரபாகர் தலைமையில் டெஃபா மற்றும் கெப் அமைப்புகள் இணைந்து நடத்திய தொழில் முனைவோர் மற்றும் நிபுணர்கள் சந்திப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது.
இந்நிகழ்வில் ஜிம்பாப்வே துணை தூதர் நெவர் முடுச்வா, துபாய் காவல்துறை மேஜர் டாக்டர் ஓமர் அல்மர்சூகி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வணிக வளர்ச்சி, புதிய தயாரிப்பு அறிமுகம் மற்றும் தொழில் கூட்டணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்ட இச்சந்திப்பில் சிறந்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த மாநாடு தொழில் முனைவோர்களிடையே புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்க ஒரு முக்கிய தளமாக அமைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.